வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம இன்னைக்கு சேனல் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, குனாஃபா செய்ய போகிறோம். ஓகேங்களா? குனாஃபா செய்யறதுக்கு குனாஃபா சேமியா வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதை பவுலில் போட்டுக்கிறோம். குனாஃபாவுக்கு வந்து நம்ம குனாஃபா சேமியா வந்து நல்லா பொடிசாக நுணுக்கி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? நெய் சேர்த்து இது கூட கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிறோம். நல்லா நெய்யில் பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா நெய்யில் வந்து நல்லா இது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிப்போம், க்ரீம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பால் ஊற்றுறோம். ஓகேங்களா? பால் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடர் சேர்க்குறோம். பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இதில் வந்து கஸ்டர்ட் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிறோம். பாருங்கள் நம்ம க்ரீம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வேறு இதில் ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணாடி பதம் தேவையில்லை, லைட்டாக மெல்ட் ஆகி சும்மா லைட்டாக இது இருந்தால் போதும், பதம் இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். கலர் வரும், கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. குனாஃபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனாஃபா ரெடி பண்ணிப்போம். வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. குனாஃபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனாஃபா ரெடி பண்ணிப்போம். சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆறட்டும். பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம், 2 சொட்டு மட்டும். இப்போ வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா நம்ம குனாஃபாவுக்கு உள்ளார க்ரீம் வைக்கிறோம். க்ரீம் வந்து உள்ளார வச்சுட்டோம். ரெடி பண்ண க்ரீமு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் வைக்கிறோம். வந்து இதில் வந்து 4 சீஸ் வச்சுட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மசாலா சீஸ் போட்டுக்கிறோம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய குனாஃபா வந்து ஸ்டஃபிங் கொடுத்துருக்கோம். மேலே ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுட்டோம். இது மேலே வந்து நல்லா நட்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நட்ஸ் வந்து துருவி போட்டிங்கன்னா நல்லா இது சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 170 டிகிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா?
டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வைக்கிறேன். 20 மினிட்ஸில் நம்ம குனாஃபா ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அது பாருங்கள், குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்ம எடுத்து இதெல்லாம் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதில் வந்து சுகர் சிரப் ஊற்றுறோம். சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய குனாஃபா வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் போட்டு அப்படியே சாப்பிட்றோம். நம்மளுடைய குனாஃபா பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அப்படியே சீஸ். இதேமாரி உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்டியான ஃபுட்டாக, ஹெல்த்தியான ஃபுட்டாக. சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.